சுட சுட அப்படியே சோறு போட்டு அது மேல அப்படி இந்த கறியை வச்சு அப்படி பிசையும் போது ஒரு வாசம் வருங்க. அப்படியே எடுத்து வாயில போட வேண்டியதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நீங்க சொல்ற மாதிரி ரைஸோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா வில்லரசம்பட்டி. இந்த வில்லரசம்பட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பச்சை மிளகா பள்ளிப்பாளையம் செய்ய போகிறோங்க. இது வந்து எப்படின்னாங்க, சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து பண்ணுற விஷயம். ரொம்ப நெகுன்னு இடிக்கக்கூடாதுங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி தருதருந்து இடிக்கணும். சரி, ஓகே. இந்த பச்சை மிளகா போட்டு செய்கிறதுனால நிறைய அல்சரு, காரம், எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா இடித்து நாட்டுக்கோழியில் போட்டு செய்யும்போது அந்த காரமெல்லாம் தெரியாமல் நல்லா சுவையாக இருக்குது. அது சாப்பிடும்போது அது சாப்பாட்டில் டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நாட்டு பச்சை மிளகாய். இது எந்த வித பக்க விளைவு இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு கண்டிப்பாக நல்லது. இது நான் உண்மையாகவே இந்த ரெசிபி சாப்பிட்டு வந்து பார்த்து தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரியலி தி பெஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாக இருக்கும்போதுன்னா அப்படிலாம் இல்லைங்க. வீட்டில் நார்மலாக வந்து ஒரு சிக்கன் வறுவல் பண்ணி சாப்பிட்டேன்னா எந்த காரம் இருக்குமோ அந்த பக்கத்தில் அந்த காரம் இருக்கும். தி பெஸ்ட் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்காரரோட ரெசிபின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க தான் இதை சொன்னாங்க. வந்து நான் இடிச்சு பண்ணி பார்க்கல எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு அதை அன்னைக்கு பண்ணணும். செமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முக்கியமாக வந்து அந்த நாட்டுக்கோழி ரொம்ப முக்கியம். நமக்கு தேவையான நாட்டுக்கோழிகள்லாம் நம்மளே வளர்த்துற இடத்துல பார்த்து நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழியை பார்த்து வாங்கி க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக நம்மளே யூஸ் பண்ணி பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ணுறோங்கன்னா தோட்டத்து விருது உரிமையாளர் திரு சிவானந்த், அவரோட மனைவி திருமதி கவிதாமணி, அவங்கள மீட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்து விருந்தில் நானும் என் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த குக்கிங் எல்லாமே பார்த்துக்குவோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த டிஷ்ஷே செஞ்சு அவங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணதுனால இந்த ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வாங்க போய் பார்க்கலாமா? நல்லா சூப்பர் ரெசிபி. மொத்தமே 4-5 பொருள் தான். உங்கள் வீட்டில் ஈஸியாக வேலையை முடிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அப்படி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நல்லா காரசாரமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4-5 பீஸில் ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து அப்படி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். போகலாமா? வாங்க போகலாம். வணக்கங்க. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க, கண்டிப்பாக உங்களோட போன அந்த வீடியோ நல்ல ரீச்சிங். எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறோங்க. நல்ல விஷயம். அது என்ன கொங்கு ஸ்டைல்னாவே அந்த ஸ்லாங் வந்து அப்படி வாங்க போங்க சொல்கிறது, அது ஒரு உண்மையாகவே சொல்கிறேன். நானும் சேர்ந்து கற்றுக்கிறேன். அது இயல்பாக எங்கள் எல்லாத்துக்கும் அப்படி வந்துடுதுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அப்படிதான் பேசிக்குவாங்க, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும். ஆமாங்க ஆமாங்க. இப்போ நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி இங்கே ஓட ஆகணும், இங்கே அது கூட இல்லை, வாங்க போங்க தான் சொல்கிறாங்க. ஆமாங்க. சரிங்க, இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? இது நாம் இப்போ பண்ண போகிறது நாட்டுக்கோழி பச்சை மிளகா பள்ளிப்பாளையம். நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் பள்ளிப்பாளையம். ஓகே, அப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருள் சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ நம்ம நாட்டுக்கோழி பச்சை மிளகா பள்ளிப்பாளையம் பண்ண போகிறோங்க. என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். நாட்டுக்கோழி 3 கிலோ எடுத்துருக்குறேங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு முழு தேங்காய் எடுத்து அது நீட்டமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு, கடலை எண்ணெய் எடுத்துருக்குறோம். 200 ml to 1/4 லிட்டர் ஊற்றணுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் முதல்ல பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இடிக்கிறோமா? ஆமாங்க. சாப்பா எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றா போட்டு இடிக்கிறோமா? அப்படி இல்லைங்க, முதல்ல வெங்காயத்தை போட்டு ஒரு 2 இடி இடிச்சுட்டு அப்புறம் தான் பச்சை மிளகாய் கொட்டி இடிக்க ஆரம்பிச்சு. சரி, ஓகே. அப்போ போட்டுடலாமா? போட்டுடலாங்க. வெங்காயத்தை முதல்ல கொட்டிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டுடலாமா? போட்டுடலாங்க. இது இடிக்கிற போனா இப்படி லைட்டா இடிச்சா போதுமா, கொரகொர பக்கத்துக்குமா? இல்ல, கொஞ்சம் கொரகொர பார்த்து அடிக்கணும். ஓகே ஓகே. அப்ப காமிங்க எனக்கு. நான் ஈரோடு வந்த பேர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடிக்கிறது எல்லாம் பண்றதெல்லாம் நான் இப்பதான் வந்து அந்த ஆட்டாங்கல்லாம் பண்றது. ஓகே, இப்போ பச்சை மிளகாய் போடலாமா? போடலாங்க. சரி, ஓகே. ஒரு 2 இடி இடிச்சுட்டு அப்படியே பச்சை மிளகாய் போட்டுடலாங்க. சரி, ஓகே. பச்சை மிளகாய் போடலாமா? போட்டுடலாங்க. எல்லாத்தையும் போட்டுருவா? போட்டுடலாங்க, எல்லாமே போட்டுடலாங்க. சரி, ஓகே. அப்போ ஒன்று பண்ணுங்க,
எனக்கு எல்லாத்தையும் இடிச்சிட்டு நீங்க காட்டுங்க எந்த சரி பக்கத்துல. ஓகே. அப்போ இது எப்படி இடிக்கிறோம், என்ன பக்கத்துல இடிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப நெகுன்னு இடிக்க கூடாதுங்க. ஓகே. கொஞ்சம் ஒரு மாதிரி தருதருந்து இடிக்கணும். சரி ஓகே. டன். இப்போ இடிச்சு முடிச்சிட்டோம். அள்ளிடலாம். அள்ளிடலாம். சரி ஓகே. இது இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50% ஒன்றும் ஆமாம் ஒன்றும் பாதியாக இடிச்சாச்சு. ஓகே. எது தண்ணி விடாமல் இடிச்சு அப்படியே எடுத்துக்கிறேங்க. ஓகே. இன்னொன்று வெங்காயம் ரொம்ப நேரம் இடித்தாலும் வந்து தண்ணி விட்டுரும். அதனால் டக்குன்னு இடிச்சு முடிச்சோடனே எடுத்து அவ்வளோதான் அப்படியே தாளிக்கிறதுக்கு போயிடலாங்க. சரி ஓகே. போயிடலாமா? போயிடலாங்க. ஆமாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சரி ஓகே. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகாய் இடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னொன்று இந்த பச்சை மிளகா அந்த வெங்காயம் இடிக்கும் போது நெடி ஆமாங்க கண்ணுங்கெல்லாம் பட்டுச்சுன்னு அவ்வளோதான். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த இடிக்கும் போதே நெடி. ஆமாங்க அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்து அந்த இடிக்கிற அந்த வாசம் அப்படியே ஆளை இழுக்குங்க. இப்போ என்ன ஊற்றலாமா? இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சரி இந்தாங்க. நாம் யூஸ்வலாக எப்போவுமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்லை ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. சரி ஓகே. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் இடிச்சு வச்சு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட போகிறோம். எல்லாரும் வீட்டில் விதவிதமாக நல்லா வகையாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் நாளே போட்டு வச்சு டக்குன்னு பண்ணலாம்ல. சிம்பிளாக பண்ணலாங்க, டேஸ்டியாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். சரி ஓகே. இப்போ அவ்வளோதான். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் இடிச்சு வச்சு பச்சை மிளகாயும் வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்ட பிறகு இது கலர் மாறணுமா எப்படி? இது நல்லா வெந்தா போதுங்க. இடிச்சிருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். அந்த பச்சை மிளகா எடுத்து போட்டு நெடி வந்து நினைக்கிறேன். ஆமாங்க. அது எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னையும் ஓகே கொஞ்சம் அந்த நெடி. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு அது அவ்வளோதான், காணாம போயிருங்க எண்ணெயில். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி அப்படியே அந்த லேசாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆன பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சரி ஓகே. அப்போ வதக்கிட்டு காமிங்க. ஓகே. இப்போ இந்த நாட்டுக்கோழி என்ன பண்ணி வச்சுருக்கோம்? நம்ம வந்து மஞ்சள்லாம் போட்டு சுடுதண்ணி ஊற்றி கழுவி வெட்டி அலசி வச்சுருக்கோம். ஓகே. வெங்காயம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாங்க. ஸ்பூன் வேணுமா உங்களுக்கு? வேண்டியதில்லை. வேண்டியதில்லை. நல்லா வேண்டியதில்லை. சரி ஓகே. அவ்வளோதான். இது இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரி ஓகே. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். சிக்கனை போட்டுற வேண்டியது. ஐயப்பா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரம். இது வந்து சின்ன ரெசிபி, எல்லாரும் விரும்பக்கூடிய ரெசிபி. அதுக்காக சமையல் தெரியலச்சுங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ரெசிபி டக்குனு பண்ணிட்டு போயிட்டு இது பேச்சுலருக்குலாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபின்னு நினைக்கிறேன். நம்ம கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். கண்டிப்பாக எடுத்து காமிங்க அந்த பக்குவத்தை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதுவே வெங்காயம் வந்து அந்த தொக்கு மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ சிக்கன் போடலாமா? போட்டுடலாங்க. இந்தாங்க. அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் வதக்கிற பக்குவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கத்தில் வதக்கிங்க. ஓகே. இப்போ அவ்வளோதான், சிக்கனை கொட்டிடலாம். ஓகே. அது எந்த அளவுக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதை பற்றி சொல்லுங்க. பிராய்லரா ஒரு இடத்துல உட்காந்துட்டு போடுறத சாப்பிட்டுட்டு இருக்குது. இது தேடி போய் சாப்பிடுவீங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கறியில் வந்து டேஸ்ட் கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவையோ அது தேடி போய் சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் அதில் இருக்கு. நாட்டுக்கோழி நல்ல நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ரைட். கம்பல்சரி சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்டுக்கோழிலேயே வந்து பிராய்லர் நாட்டுக்கோழி சொல்லி தராங்க. என்ன அப்படின்னா ஒரு வேலி போட்டு அதுக்குள்ள வளர்த்துவாங்களா இருக்குங்க. ஆனா கண்டிப்பா கூண்டுல வளர்த்துறது இல்லை யாருமே. ஒரு காட்டுக்குள்ள ஒரு 4-5 ஏக்கராவில்
ஒரு 500 கோழி 600 கோழி விட்டு வளர்த்துறாங்க. கண்டிப்பா அதுவும் நாட்டுக்கோழி தான். கண்டிப்பா அது ஆமாங்க அண்ணன் சொன்ன மாதிரி வெரைட்டி இருக்கலாம். நம்ம வாங்கும்போது அந்த நகம் வந்து ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் வயசான கோழியா இருக்கும். ஆமாங்க. அப்புறம் பெட்டைக்கோழி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டையிடுற ஸ்டேஜ் முன்னாடி அந்த ஸ்டேஜில் வாங்கினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை இட்ட பிறகு வாங்கும்போது அதில் எலும்பு அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். நல்ல விஷயம், வெரி குட் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான், கறி நல்லா உருண்டு வந்துடணும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லுப்பு போட்டு தேங்காயை போட்டு நல்லா ஒரு பெரட்டி ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாங்க. சரி, அப்போ வதக்கிட்டு காமிங்க எனக்கு. சரிங்க. இப்போ கறி கொஞ்சம் நல்லா உருண்டு வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம உப்பு தேங்காய் ரெண்டையும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயமும் அந்த நாட்டுக்கோழியும் உணவோடு சேர்ந்துருக்கு உள்ள அப்படியே எல்லாம் கலந்து. ஓகே. ஒவ்வொரு பீஸோடையும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒட்டி நல்லா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உப்பு போட்டு தேங்காய் போட்டுடலாங்க. சரி, ஓகே. நாங்கள் எவ்வளோ உப்பு போடுங்க. தேங்காய் ஒரு சின்ன ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் இதுக்கு அப்படியே அந்த க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு கை ஃபுல்லாக அள்ளி போடுறேன் பாருங்க தேங்காய். போதுமா? ஃபைன். அவ்வளோதாங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு கலந்து வந்த உடனேயும் இதில் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த சிக்கன் நாட்டுக்கோழி சொல்லும்போது நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? என்ன விஷயம்? அந்த கிரேவி கம்மியாக வேணும்னா தண்ணியை தெளித்து வேக வைப்போம். இது வந்து நல்லா வெந்து வரணுங்கிறனால இது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வந்துடுங்க. அது பார்த்தீங்கன்னா அது வெந்தது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த நம்ம எலும்போடு எடுத்து இப்படி பார்க்கும்போது அந்த எலும்பும் சிக்கனும் பிரிஞ்சு வரணும், சதையும் பிரிஞ்சு வரணும். அப்போ கரெக்டாக இருக்குங்க. சரி, அப்போ அதான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும். ஓகே. தண்ணி ஊற்றலாமா? ஊற்றிடலாங்க. தண்ணி நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடலாங்க. ஓகே. ரொம்ப சிம்பிள். சீக்கிரமா பண்ணலாங்க. இப்போ சொல்லும்போது பார்த்தா ஏதோ கொஞ்சம் வளர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, ஆனால் நல்லா இருக்கும். சீக்கிரமா பண்ணிடலாங்க. சில பேர் வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்தா என்ன பண்ணுவா, நான் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய மெனக்கிட்டு வேலை செய்வாங்க. ஆனால் அது வந்து ஒன்றுமே வந்து ஆவரேஜ் டேஸ்ட் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுறது 4 பொருள் வச்சு பண்ணுறது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே வேக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நாட்டுக்கோழியோட வாசம் செமையாக இருக்குங்க. அந்த பச்சை மிளகா வெங்காயம் அந்த நாட்டுக்கோழி வேக அந்த வாசம் நல்லா அப்படியே இப்பவே செலவாகிடுது. ரைட். நீங்கள் சொல்லும் போது எனக்கு நாக்கு ஊறுது. இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பாக கூட சாப்பிடலாம்ல? ஆமாங்க. நல்லா ஒரு முக்காப்பா தான் கறி வெந்த பிறகு தண்ணி கொஞ்சம் எடுத்து அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி சாப்பிட்டோம்னா 2 கொத்தமல்லி தழை போட்டு செமையா இருக்குங்க. சரி, ஓகே. அது சளியெல்லாம் காணாம போயிருங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே நல்லா வேக விட்டுற வேண்டியதான். ஓகே. நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த கலர்ஃபுல்லாக இருக்குங்க சிக்கன். அந்த லைட்டாக அந்த செமி லைட் கிரேவியாக சூப்பராக இருக்குங்க. சரி, அப்போ வேகட்டும் பார்க்கலாம். இது வேகிறது குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி டைம். 1/2 மணி நேரம் ஆயிருங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். வேகட்டும் பார்க்கலாம். வீட்டில் குக்கரில் போட்டால் பண்ணலாமா? அப்படி நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு 3 விசில் விட்டால் போதுங்க. ஓகே. ஆனால் அது குக்கரில் செய்யும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றணுங்க. ஓகே, அப்போ வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா முக்கால்வாசி சூப்பராக அழகாக வந்துருச்சு. ஓகே. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க. ஓகே. அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டணும். ஓகே. இப்போ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 40 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. 40 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு வெந்து வரதுக்கு. அவ்வளோதாங்க. இந்த பாருங்க அப்பா பஞ்சு போல இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நான் தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பாருங்க. அது பிச்சு வர சூடா இருக்கு. ஆமாங்க. பாருங்க. இது நைஸ். அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம். ஓகே. இந்த தண்ணி அப்படியே நல்லா சுண்டி வந்தோடனையும் எடுத்துடலாங்க. இன்னும் ட்ரை ஆகணுமா? இல்லை
இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் தாங்க. அப்படியே அந்த கிரேவியாக இருக்கும் போது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நான் நினச்சேன் நீங்கள் வந்து வறுவல் மாதிரி ட்ரையாக இருக்கும்னு நினச்சேன். ஆஹா இல்லை இல்லை, அப்படி இல்லை, அப்படியே பெனஞ்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் தான் வரும். ஓகே. இட்லிக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சூப்பர்ப்பா. நாளை பொருள் வச்சு இவ்வளோ சாப்பாட்டுக்கு காலைல சாப்பாட்டுக்கு. ஆமாங்க. வெரி குட். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே அந்த காற்றுல அந்த வாசம் நல்லா இருக்கு. மூக்கு தொலைக்கும். மூக்கு தொலைக்கும். இன்னொன்று கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கிரீன் கலர் மாதிரி ஆயிடுச்சு. இதே கொத்தமல்லியும் புதினா அரைச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதில் எதுவுமே இல்லை. இதுக்கு கொத்தமல்லி கூட மேலே தூவாமல் அப்படியே சாப்பிட்லாங்க. சரி, ஓகே. இந்தாங்க கொடுங்க, ஒரு தேங்காய் பீஸும் போடுங்க. அது கை சூட போது நீங்கள் பிடிச்சிங்க. அடடா, கொதிக்க கொடுத்துருக்கீங்க. சுட சுட அப்படியே சோறு போட்டு அது மேலே அப்படி இந்த கறியை வச்சு அப்படி பிசையும் போது ஒரு வாசம் வருங்க. அப்படியா? அப்படியே எடுத்து வாயில போட வேண்டியதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? வெங்காயம் டேஸ்ட்டு, பச்சை மிளகா காரம் 2வது, அப்புறம் அந்த கறி நல்லா சாஃப்டாக இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ரைஸோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகா வச்சு டக்குனு பண்ணலாம். இதில் ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இடிக்கிறது. அப்படி இடிக்க முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க மிக்சியில் எல்லாம் கிட்டே அடிச்சலாம்ல. மிக்சிலையும் அப்படியே சும்மா அந்த எப்படி சொல்லுங்க, பல்ஸில் அப்படியே இந்த டொர்க்கு அப்படின்னு ஒரு 2 இதில் பார்த்து எடுத்துடணும். சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரோமா, அந்த வாசம் அது அப்படியே நல்லா எடுத்து விடுது. வெரி குட். யார் வேணாலும் செய்யலாங்க. யார் வேணாலும் செய்யலாம். ஆமாங்க, பயப்படாமல் செய்யலாங்க. கறி டேஸ்ட்டு, அந்த அந்த கிரேவியோட டேஸ்ட்னு சொல்லியாச்சு. அந்த தேங்காயோட கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. நறுக்கு நறுக்கு கூட அந்த வெங்காய டேஸ்ட்டு, அந்த பச்சை மிளகா நடுவில் அந்த வாசம். அந்த பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த காரெல்லாம் இருக்காதுங்க. ஒரு காரம்னா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மைல்டான ஒரு காரம். அதை நீங்கள் வந்து சாப்பாட்டை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய காரமாக தான் இருக்கும். பார்த்தா என்ன இவ்வளோ பச்சை மிளகா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இது அப்படிலாம் இருக்காது. எல்லாரும் சாப்பிடலாம். நல்லா எல்லாருமே பயப்படாமல் தைரியமாக சாப்பிடலாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நல்ல ஒரு புடி இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட்டேன்னு சொல்லுவாங்கல்லங்க, அது இதில் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். தோட்டத்துக்கு வரது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் வந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்கீங்க. ரியலி சூப்பர் ரெசிபி. முன்ன பின்ன சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நிறைய பேர் நல்லா சமைப்பாங்க. அந்த அளவுக்கு பிரமாண ரெசிபி. நன்றி. இப்போ தோட்டத்துக்கு இருந்து வரணும் எப்படி வருது, அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. நம்ம 2 பக்கம் இருக்குங்க. ஒன்று மதியம் மட்டும் இருக்குது. மதியம் மட்டும் இருக்கிறது என்ஹெச்லேருந்து வில்லரசம்பட்டி 4 ரோடு, தோட்டத்து விருந்து மதியம்னு நீங்கள் கூகுளில் போட்டால் காமிச்சிரும். அந்த மூளைக்கு. ஆமாங்க. ஓகே. என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வருங்க. ஓகே. அது மதியத்துக்கு. இரவுக்கு பார்த்தீங்கன்னா என்ஹெச்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. தோட்டத்து விருந்து இரவுன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வந்துருக்கு. தோட்டத்து விருந்து. என்னோட கணவர் பேர் திரு சிவானந்தம். அவர் கான்டாக்ட் நம்பருங்க 9842742126ங்க. இன்னொரு நம்பர் 9842467686ங்க. இது ஈரோடு தோட்டத்து விருந்து. கண்டிப்பாக சுவை விரும்பும் நாவிற்கு இது ஒரு தனி சுவைங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த மந்திரா சொல்லுவாங்க அதாங்க கடைக்கு முன்னாடி. நீங்கள் நான்வெஜ்ஜில் வந்து விதவிதமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தி பெஸ்ட் லொக்கேஷன் தோட்டத்து விருந்து. டிவிஎஸ் சொல்லுவாங்கல்ல, டிவிஎஸ். நான் லாஸ்ட் டைம் டிவிஎஸ் சொன்னேன், அதான் சொல்கிறேன். டிவிஎஸ் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் மேப் எல்லாமே தரேன். என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.